அடுத்து வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வேற ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாங்க யோசிச்சோம். பட்டுன்னு பார்த்தா 13 டீனேஜர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து அந்த டீனேஜர்ஸ் கூடயே நீங்களும் ஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு ப்ரமோஷன் ஒர்க்ஸ்ல இறங்கிட்டீங்க. அண்ட் தென் தட் வாஸ் ஃபேசினேட்டிங். வை எதனால அந்த கதை? இப்போ கூட நீங்க சொன்னீங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்குன்னு. ஹாலிவுட் ரேஞ்சுங்கிறது என்னன்னா, அவங்க எந்த படத்த வேணாலும் எடுத்தாலும் அத வந்து நல்ல ஒரு மேக்கிங்ல எடுப்பாங்க. அதுதான் ஹாலிவுட் ரேஞ்சுங்கிறது. அப்படி பார்த்தா இந்த படமும் ஹாலிவுட் ரேஞ்சான படம் தான். முந்தா நானும் கீர்த்தனாவும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கீர்த்தனா சொல்றாங்க, அநேகமா சினிமாட்டோகிராஃபருக்கு இதுல நேஷனல் அவார்டு கிடைக்கும் போல இருக்கு. என் படத்துல ஸ்ரேயா கோஷலுக்கு கிடைச்சாலும் இறைவனில் எனக்கு அது என் படத்துக்கான கிடைச்சது. அதுல எங்கேயாவது ஒரு 10% என்னுடைய கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். இமான் சாரோடைய மியூசிக் இந்த படத்துல எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சாங்ஸை மீறி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவருக்கே இது ரொம்ப புதுசான படம். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கே ரொம்ப புதுசான படம் இது. அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறது வந்து, பண்ண படத்தையே மறுபடியும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல நமக்கு பணம் வந்துரும்னு தெரியும். அதுல நம்ம என்னவா இருக்கும் அதுக்குள்ள. அப்போ நமக்கு புதுசான ஏதோ ஒரு ஜேர்னிக்கு அந்த பாதையே புதுசா இருந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரிஸ்க், பட் அது வந்து நமக்கே பிடிக்கும் அப்படின்ட்டு